Hello students, welcome to Hiba Max 12 Standard Max பார்த்துட்டு இருக்கோம். Chapter 5 Example sums பார்க்கலாம். Example 5.12 If y is equal to 4x plus c is a tangent to the circle x square plus y square is equal to 9, find c. இந்த சர்க்கிள்க்கு இதுதான் டேஞ்சன்ட்னு சொல்லிட்டு c யோட வேல்யூ. அப்போ நம்ம டேஞ்சன்ட்டா இல்லையான்றதுக்கு ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்தாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட் எழுதிடலாம். கிவனில் 4x plus c, அப்புறம் சர்க்கிள் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டிஷன் என்ன? சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 + m ஸ்கொயரா, இதுதான் கண்டிஷன். இப்போ சி வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சர்க்கிள்லேருந்து ஏ ஸ்கொயர் வேல்யூ 9 கண்டுபிடிச்சாச்சு. ஏ ஸ்கொயர் 9. இப்போ எம் கண்டுபிடிக்கணும். இதை எதோட கம்பேர் பண்ணுவோம்? y is equal to mx plus c. அப்போ m இருக்கிற இடத்துல 4. இப்போ c தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ரூட் ஆஃப் a ஸ்கொயர் இடத்துல 9 into 1 plus m ஸ்கொயர் 4 ஸ்கொயர். அடுத்த லைனில் கூட எழுதலாமா, இல்லைன்னா 4 ஸ்கொயர் 16 எழுதிடலாம். m ஸ்கொயர் வந்து இங்கே 16 மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ டேரெக்டாக 16, இன்னொரு லைன் வேண்டாம் சரியா. which is equal to root of 9 into 17. இப்போ 3 root 17 ஆகுமா? ப்ளஸ் ஆர் மைனஸ் 3, ஏன்னா ரூட் 17க்கு வேல்யூ இல்லை, 9க்கு வந்து 3, அதனால் டேரெக்டாக சி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 17 எழுதிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், a road bridge over an irrigational canal have 2 semicircular vents each with a span of 20 meter and supporting pillars of width 2 meter. இதுதான் சொல்கிறாங்க. இது வந்து செமி சர்க்குலர் வெண்ட், ஒரு ஓப்பனிங் இருக்குது சரிங்களா. இதோட விட்த்து வந்து 20 மீட்டர் அண்ட் சப்போர்ட்டிங் பில்லர்ஸ் சைடில் வந்து 2 மீட்டருக்கு வந்து பில்லர்ஸ் இருக்குது அப்படி சொல்லிடுறாங்க. இந்த டயக்ராம் வச்சு ரைட் த ஈக்குவேஷன் தட் ரெப்ரசன்ட் த செமி வென்டிகுலர் வென்ட்ஸ். இந்த வெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓப்பனிங் இருக்குது இல்லையா, இதோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த டயக்ராமில் நம்ம என்ன பண்ணலாம், லெட் O1 and O2 be the centers of the 2 semicircular vents. இப்போ இதோட பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இதோட பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இது வந்து 20னா இது 10, இது 10 கரெக்டா. இது 20 டயமீட்டர்னா 10 ரேடியஸ். ஆல்ரெடி இங்கே 2 மீட்டருக்கு பில்லர் இருக்குது. அப்போ O1ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா 12, 10 + 2 12, ஒய் ஆக்சிஸ் 0 ஓகேங்களா. அண்ட் ரேடியஸ் நமக்கு தெரியும், ரேடியஸ் வந்து 10 மீட்டர். ஸோ சென்டர் கிடச்சிருச்சு, ரேடியஸும் கிடச்சிருச்சு. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x minus x1 whole square y minus y1 whole square is equal to a square. அதாவது ரேடியஸோட ஸ்கொயர். இது வேணால் ஏன்னு எழுதிக்கலாம், அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. x minus 12 whole square plus y minus 0 whole square is equal to 10 square. இப்போ இது a minus b whole square, a square minus 2 into a into b plus b square plus y square is equal to 10 square 100. x square minus 2 1s are 2, 2 2s are 4, 24x plus 144 plus y square minus 100 equal to 0. x square plus y square minus 24x, இது ரெண்டும் மைனஸ் பண்ண 100 மைனஸ் ஆச்சுன்னா plus 44 equal to 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் வெண்ட். செகண்ட் வெண்ட்டுக்கு இப்போ இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இது 2, இது 20, 22, 24 + 10 34. புரியுதா எப்படி எடுக்கிறேன்னு? இது 2 10 10 22 24 34. ஸோ நெக்ஸ்ட்டு சர்க்கிள் O2ஓட வேல்யூ 34, 0. ரேடியஸ் சேம் 10. இதே மாதிரி சால்வ் பண்ண போகிறோம். ஃபார்முலா ஒரு வாட்டி எழுதியிருக்கேன் சரிங்களா. x minus 34 whole square plus y minus 0 whole square is equal to a square, அப்போ 10 square. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a minus b whole square, a square minus 2 into a into b plus b square
y minus 0 y மட்டும் தான் y square is equal to 10 square. இப்போ x square minus 68x plus 1156 plus y square 10 square வந்து 100 மாத்திடலாம் minus 100 இந்த சைடு வந்துரும் equal to 0. x square plus y square minus 68x plus இதுல 100 minus பண்ணிட்டா 1056 இங்க இருக்க 1 மட்டும் cancel ஆயிடும் which is equal to 0 where y is greater than 0. So இதே மாதிரி நீங்க முன்னாடி சால்வ் பண்ணோம் இல்லையா ஃபர்ஸ்ட் வெண்ட் அதுக்குமே நீங்க எழுதிக்கோங்க சரிங்களா ரொம்ப ஈஸி தான் அது எப்படி சால்வ் பண்ணுமோ சேம் ரெண்டு விஷயம் தெரியணும் சென்டர் ஒன்று ரேடியஸ் ஒன்று சென்டர் கண்டுபிடிக்கிற பாயிண்ட் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரி அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் next question example 5.14 find the length of the lattice rectum of the parabola y square is equal to 4ax ஒரு parabola கொடுத்துட்டாங்க y square is equal to 4ax open right side தான் இல்லையா ஸோ இந்த குட்டி குட்டி விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் ஒரு பெரிய 5 மார்க் உங்களுக்கு இல்லையா சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க பேரபோலா அது y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax இப்போ இதில் நமக்கு டயக்ராம் பார்த்தோன்னா இது ஓப்பன் ரைட் சைடு y ஸ்கொயர் 4x வந்து ஓப்பன் ரைட் சைடு இது வந்து புக்லேயே கொடுத்துருப்பாங்க 5.18 நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணோன்னா 5.18 எடுத்தீங்கன்னா நமக்கு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து சென்டர் ஆர் வெர்டெக்ஸ் சொல்லலாம் ஃபோக்கஸ் வந்து நடுவில் ஒரு லைன் வரும் இங்கே இதை வந்து எப்படி எடுப்போம்னா எஸ் தட் இஸ் a, 0 இந்த a இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நமக்கு முக்கியம் இங்கே சரிங்களா lattice rectumன்றது இந்த கோடு இதோட பாயிண்ட் a, 0 y ஆக்சஸ் 0 x ஆக்சஸ்க்கு தான் நமக்கு வேல்யூ வரும் ஸோ இப்போ ஃபோக்கஸ் எப்படி எடுத்துக்கலாம்னா 0, a, 0 இதுதான் ஃபோக்கஸ் வருது இப்போ a வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா therefore hence the point L is ஏன் Lன்னு எடுக்கிறேன்னா lattice rectum வந்து L டேஷ்னு எடுத்துப்பாங்க L டேஷ் வந்து ஃபோக்கஸ் a, 0 தாண்டி தான் போகும் ஸோ இந்த டயக்ராம்லேருந்து நான் என்ன எழுதலாம்னா L டேஷ்ன்றது lattice rectum இது வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்டை தாண்டி தான் போகும் பாஸ் பண்ணி தான் போகும் இதெல்லாம் புக்கில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருப்பாங்க நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதை வச்சு நான் பாயிண்ட் L எப்படி எடுத்துக்கலாம்னா a, y1 x1, y1 x1ஓட வேல்யூ இங்கே ஏன்னு எடுத்துக்கிறோம் ஸோ இந்த ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க y1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ எக்ஸ் இருக்கிற இடத்துல a அப்போ y1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ a ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா இப்போ இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணும் அப்போ இந்த ஸ்கொயர் ஆன்சர் கொண்டு போனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4a ஸ்கொயர் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 எப்படி மாறும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2a ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா a இப்போ எண்ட் பாயிண்ட்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் the end points of lattice rectum are the end points length தான் கேட்குறாங்க இல்லையா ஸோ the end points of lattice rectum எப்படி இருக்கும் a, ப்ளஸ் 2a ஒன்றும் a, மைனஸ் 2a இப்போ லென்த்து தான் கேட்குறாங்க நமக்கு ரெண்டு பாயிண்ட் கிடச்சிச்சு இப்போ லென்த் ஆஃப் lattice rectum சேம் டிஸ்டன்ஸ் ஃபார்மில் இருக்கு இல்லையா டிஸ்டன்ஸ் ஃபார்மில் எப்படி கண்டுபிடிப்போம் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 whole square. அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க x2னா a minus x1a whole square plus minus 2a minus 2a y2 minus y1 இல்லையா whole square. இப்போ ரெண்டும் 0 ஆகிடும் இப்போ இது வந்து minus 4a அதுக்கு ஒரு ஸ்கொயரு ஸ்கொயர் ரூட் இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஒன்று ஸ்கொயரு ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும் அப்போ ஆன்சர் 4a இதுதான் lattice rectumோட length L டேஷோட length சரிங்களா therefore நீங்கள் length of அப்படின்னு கூட எழுதிக்கலாம் length of L dash is equal to 4a அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா புக்கில் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லலாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்க மாட்டாங்க டேரெக்டாக எழுதிடுவாங்க நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எழுதுனா பெஸ்ட் ஓகே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்